பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். போன மாதம் நம்ம வந்து இந்த ஆயத்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு போன மாதத்தில் ஹோலி கம்யூனியன் அதாவது திருவிருந்திலே பங்கு பெற்றோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போகிறது, ஆனால் நமக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி. நாம் அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாமா? நாளைக்காக தகுதிப்படுத்தி கொள்ள நம்ம இன்றைக்கு ஆயத்தப்பட வந்திருக்கிறோம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக செய்ய உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் இங்கே இறங்கி இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரே நீர் இங்கு கர்த்தாவே வல்லமையாய் வைராகியமாய் இறங்கி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை பலப்படுத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. இந்த ஆராதனையும் செய்யப்படுவதாக. நாளைக்கான கர்த்தாவை ஆராதனையும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவை எங்களை பரிசுப்படுத்தி கொண்டால் நாளைக்கு கர்த்தா நாங்கள் அற்புதத்தை காணுவோம் என்று வசனம் சொல்லப்பட்ட இருக்கிறதே கர்த்தாவே. நாங்கள் அற்புதத்தை காணுவோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை காணுவதற்காக எங்களை இன்றைக்கு நாங்கள் பரிசுப்படுத்தி கொள்ள போகிறோம் ஐயா. அதற்காக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க விடுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுங்க. எல்லாரும் வாயில திறந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எல்லா பாவங்களையும் வெளிப்படுத்துவார். இந்த வாரத்தில் நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் இருந்திருந்தால், இதோ நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருந்தால், கர்த்தருக்கு அருவருக்கு தக்கதான காரியங்களை செய்திருந்தால், கண்ணின் நிச்சயினாலே மாம்சத்தின் பெருமையினாலே காரியங்களை செய்திருந்தால், மாம்சத்தின் கிரையினால் அநேக காரியங்களை பாவங்கள் செய்திருந்தால் மன்னிங்க கர்த்தாவை என்று கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனை. எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே ஆண்டவரே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல கர்த்தா, அதற்காக நாங்கள் மனசாப்பட்டு ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று கேட்கும் பொழுது மன்னிக்க தயப்படுத்த தேவனாக இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் எங்களுக்காக நீர் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், எங்களை வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். நாளைக்காக திருவிருந்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட போகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட கர்த்தாவே இந்த கர்த்தாவை ஜெப வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இரவிலே ரகசிய வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த இரவுக்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. ஒருத்தரும் கர்த்தாவே அபாத்திரமாய் நாளைக்கு கர்த்தா திருவிருந்திலே பங்கு பெறாத படைக்க ஆண்டவரே அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. உம்முடைய நாமம் மகிமைப்பட அப்பா தேவனே எங்களை கர்த்தாவை பலப்படுத்தி எங்களுடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்ததற்காக நன்றி கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாயில திறந்து துதிக்கலாமா? கர்த்தரை துதிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு இதோ பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவரை துதியுங்கள், அவர் துதியுங்கள், அவர் பரிசு
பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அப்பா தேவனே உமக்கு நன்றி. யெகோவா மெக்காதீஸ் உம்மை துதிக்கிறோம் ஐயா. யெகோவா மெக்காதீஸ் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர், அதற்காக நன்றி. சுவாசத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி ஐயா. எங்களை கர்த்தாவே நீர் மீட்டெடுத்தீர் ஐயா, அதற்காக நன்றி. உடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி. பருந்து பேசும் ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக கர்த்தாதி கர்த்தனே வியாதிகளை குணமாக்குகிற ரத்தத்திற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிற ரத்தத்திற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே எங்களுக்காக சிலுவையிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் ஏசப்பா செய்து முடித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. சாபத்தை போக்கினீர் ஆண்டவரே, வியாதியை போக்கினீர் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தா எங்களுடைய கர்த்தாதி கர்த்தனே பாவங்களை போக்கினீர் ஐயா, ஏழ்மையை போக்கினீர் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் கழுகப்படுவதற்காக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே, அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கள் கர்த்தாவே. ஒரு பாக்க ஓஷி அம்தரிய சாந்தலோமியா அம்பாலா ஷலா தரா 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 ரகஷா. ஆமென் கர்த்தாவே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்காய் நன்றி கர்த்தாவே. சோத்திரங்களை உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. அப்பா தேவனே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி கொடுத்தீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கும் கர்த்தாவே இயேசப்பா நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய விலை உயர்ந்த ரத்தத்திற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை விலை கொடுத்து வாங்கின ரத்தத்திற்காக நன்றி கர்த்தாதி கர்த்தனே. சோத்திரம் 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 சோத்திரங்கள் கர்த்தாவே. நீர் அல்பா ஒமேகாவும் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆதியும் அந்தமுமாய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு செகண்டும் எங்களை வழி நடத்துகிறீரே, அதற்காக சோத்திரம் ஐயா. தேற்றரவாளனாக இருக்கிறீரே, சோத்திரம் ஐயா. சோர்ந்து போகிற வேலையிலே எங்களை தூக்கி எடுக்கிறீரே, அதற்காக சோத்திரம் ஐயா. எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் ஐயா பார்த்து பார்த்து விசாரிக்கிற தேவனா எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீரே, எங்கள் மேல் இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டுகிறீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி ஐயா, நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபையும் இரக்கமும் எவ்வளவு பெரியது கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அந்த கிருபையினால் எங்களை மீட்டு எடுத்தீர் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை நீதிமான்களாக்கி நீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. அப்பா ஏசப்பா நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்தீர் ஐயா. இன்றைக்கு நாங்கள் உம்மை நேசிக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. சோத்திரம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே சிந்தனைகள் சிதறாதவன உம்முடைய திருமுகத்தை ஏறெடுக்கவே எங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்து கொண்டதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அக்னியை இங்கு இறக்கினதற்காக நன்றி கர்த்தாவே. அக்னிமயமான தேவ தூதர்களை இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை ஐயா. ஆண்டவரே பலனும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே எங்களுடைய சுதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர்ந்ததற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை படைச்சும் துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம். Loving Heavenly Father, we have come here this evening, Master, to examine ourselves. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் அனைவரும் கர்த்தாவே எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. Lord, every one of us here, we have made mistakes, Lord. ஆண்டவரே நாங்கள் அனைவரும் கர்த்தாவே தவறுகள் செய்வது உண்டு கர்த்தாவே. Lord, this evening, even as we examine ourselves, we ask of you, Master, to forgive us of all our sins. அப்பா தேவனே இந்த சாயங்கால வேளையில கர்த்தாவே எங்களை தாழ்த்தி கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே என்று கேட்கும் பொழுது மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்க விடுமாய் ஜெபிக்கிறோம். Just like the psalmist said, search my heart, O God, and know my thoughts.
அப்பா தேவனே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே என் நினைவுகளை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னான் ஐயா. Search my heart, Lord, and know my thoughts. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து என் நினைவுகளை நீர் அறிந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். If there be any wicked way in me, lead me to the way everlasting. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில பொல்லாத அக்கிரமான காரியங்கள் இருந்தாலும் அதை விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. Thank you, Lord, for loving us in spite of we not being in line with your word. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக இல்லாவிட்டாலும் நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து இருக்கிறீர், அதற்காக நன்றி ஐயா. We thank you for your amazing love, man. ஆண்டவரே, உம்முடைய சொல்லி முடியாத அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. This evening we humble ourselves before you. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. Even as we prepare ourselves for tomorrow's table, Master. ஆண்டவரே, நாளைக்கு திருவிருந்துக்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது ஐயா, And even as we partake at the table, ஆண்டவரே, இதோ கர்த்தா திருவிருந்து மேசையில பங்கு பெறும்போது let it be pleasing unto you, Lord. ஆண்டவரே, அது உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஐயா. Every ego, every pride, everything that is out of line, Master, we pray that it fall in line with your word. அப்பா தேவனே, எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அனைத்தும் ஆண்டவரே எல்லாம் விலகி கர்த்தா உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நிற்க எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. This evening, even as we are focused on you, Master, ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்மேல் நோக்கமாய் இருக்கிறோம் ஐயா. Spirit of the living God, flow in this place. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலே கர்த்தாவே நீர் நதியாய் ஓட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். We also, Lord, pray for your servant Pastor Sylvester, Master. ஆண்டவரே, பாஸ்டர் சில்வஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் ஐயா. Lord, even as he is not well, Master, Lord, we pray and we believe that even as he preaches, Lord, let him be healed completely. அப்பா தேவனே, மகனுக்கு பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்க முடிய தாழ்வுகளை நாளை தொட்டு குணமாக்கினதற்காக நன்றி ஐயா. Have your way in this place, Lord. ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். Amen. ஆராதனைக்கு கடந்து போகலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Amen. அவர் உண்மை உள்ளவர். ஆமென். கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். நன்றி தாப்பு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. நீர் ஆட்கொள்வீராக இயேசுப்பா. நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக கர்த்தாவே. நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் வாயில திறந்து நன்றியை செலுத்துவோமா? நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு. வாயில தெரிந்து சொல்லுவோமா? ஆமென். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். சொல்லுவோமா? எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர், எனக்காக மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு 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 ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. இயேசு ராஜா, நீர் இருக்கும்போது எனக்கு பயமில்லை, பயமில்லை. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லை. சொல்லுவோமா? பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாமி கர்த்தர் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை
பாஷிகா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோமா? ஓரி காதலே கடந்தலா பாஷிகேரே ஓரி கேரே ஆராதிக்கின்றோ ஆமென். நன்றி தாபனமே ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. ஹalleluya. நன்றி இயேசு, நன்றி இயேசு. பாதுகாத்த தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா? வழி நடத்தின தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா? கரம் பிடித்து எங்களை அரவணைத்து அன்பு கொடுத்த தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா? நாங்கள் வழியில நடந்து வரும்போது எந்த ஆபத்தும் எந்த தீங்கும் எங்களை அணுகாத எங்களை காத்த தேவனுக்கு நன்றியை செலுத்துவோமா? சுகத்தை தந்து பலத்தை கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்க, அதற்காக நன்றியை செலுத்துவோமா? ஒரு நன்றி தாபனம் ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்றி இயேசு, ஆராதிக்கின்றோம். In
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை மணி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை மணி போல உருகிட செய்பவரே. மண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் தொழுதென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் தொழுதென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நன்றி தாப்பனே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் வாழ்விலே. நீர் போதும் இயேசுவா. நீர் போதும் அப்பா. நீ மட்டும் பெருகணும் அப்பா. என் வாழ்க்கையில் நீர் பெருகணும் அப்பா. என்னுடைய இந்த கத்தாவை மாம்சம் சீர்கணும் அப்பா. என்னுடைய கத்தா உலக வாஞ்சைகள் ஆசைகள் கத்தாவை சீர்கணும். நீர் பெருகணும் இயேசுவா. கத்தாவை உம்மோடு கூட உறவாடு கத்தாவை. அந்த வாஞ்சை பெருகணும் அப்பா. வேதத்தை வாசிக்க இயேசுப்பா. இந்த வாஞ்சை பெருகணும் அப்பா. நீ ஆட்கொள்வீராக இயேசுப்பா. நீ பொறுப்பேற்றுக் கொள்வீராக கர்த்தாவே. வந்து ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. கடைசி முறை கரங்களை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே.
முழு மனதோடு கூட சொல்லலாமா? வாய்களை திறந்து ஒவ்வொரு வார்த்தையும் mean it from the bottom of your heart, say tell the Lord. நன்றி தாபரே, சொத்தரிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா? நன்றியை செலுத்துவோமா? எல்லா துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த கரங்களை தட்டி பசுலஸ்ரை வரவேற்போமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்த பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் இங்கே வந்தனோட பலவீனம்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பயமில்லையே பயமில்லையேன்னு பாடினீங்களா? கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் பண்ணுவார். வெறும் பாடல் மட்டும் இல்லை, உண்மையாகவே நம்மளுக்கு பயமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், நம்ம சபையில் இந்த உபாச ஆயத்த ஜெபத்துக்காக என்னை கொண்டு வந்து வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நாமம் என்றென்றைக்குமே போற்றி கொண்டே இருக்கணும், வாழ்த்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர்மாவையும் பாஸ்டர் ஜோஷுவாவும் அவங்க மனைவி பிள்ளைகளும் எனக்கு இந்த கொடுத்த வாய்ப்புக்காய் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாம் எழும்பலாம். பாடுறதில்ல, அப்புறம் பாடுறேன், வெறும் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு நம்ம உட்காந்துக்கலாம் தயவுசெய்து. ஓகே, வயசானவங்க உட்காரலாம், வாலிப பிள்ளைங்கள்லாம் தயவுசெய்து ஓகே எழும்பு நில்லுங்க. பரமபிதாவாக தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் நீர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இது நாளிலும் கூட கர்த்தாவை எல்லாரும் இந்த இடத்துல கூடி கொண்டு வந்திரே, பாமுக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாள் கொடுத்துக்காய் நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களோட இடைப்படுறதுக்காய் நன்றி, எங்களோட பேசுவதற்காய் நன்றி, உங்களுடைய பிரசனத்துக்காய் நன்றி, ஆவியாளர் அசைவாடுறதுக்காய் நன்றி, ஆவியாளர் ஒவ்வொருத்தில் பேசுவதற்காய் நன்றி, அற்புதம் அதிசயம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவன் நாமத்தால் ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவன் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவன் நாமத்தில் இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை முறியடிக்கிற இயேசுவன் நாமத்தில் பாஸ்டருக்கு பாஸ்டமாக விரோதமாக அவங்க சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் விலகிப்போ, பிசாசின் கிரைகள் விலகிப்போ, அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வர ஆவி விலகிப்போ இயேசுவின் நாமத்தில். ஓ ராஷாக்கா ராபா லாபா ராபா லாபா. தேங்க்யூ லார்ட். பாஸ்டர்மா சரீரத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வர பொல்லாத சத்துருவை விலகிப்போ இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். பாஸ்டருக்கும் அடிக்கடி அலைச்சல் கொண்டு வர பொல்லாத ஆவி விலகிப்போ இயேசுவின் நாமத்தில்.
அற்புதம் செய்கிற தேவன், வல்லமுள்ள தேவன், அக்கினியின் தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மீது உம்முடைய அபிஷேகத்தால் இப்பொழுது நிரம்பி நிரம்பி நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் சந்தல பரிசுகிற பாபா பா ரீரகர பல சந்தரபா எல்லாம் வாய்த்திருந்து என்னோடு கூட சகல பாபா பா ரிஷபா ரிந்தலா பா ரிஷபா லோகோ ரீரபா லசந்தரபா ரீரபல ரம்பா ரிகல பாபா. யார் யார் பயந்திருக்கிறாங்களோ அவரை விலகி போவதாக, பிசாசு விலகி போவதாக, சத்துருன் கிரியை அழித்து போவதாக. சகல பாபா ரிஷபா லோகோ ரீரபா ரகல பாபா பாபா ரிஷபா லோகோ ரிஷிபா லாவா ரபா ரகல பாபா பா ரிஷப். எல்லாரும் வாய்த்திருந்து தயவுசெய்து வாய்த்திருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு பெரிய விடுதலை வச்சிருக்கிறார். ஓ ரிஷபா லோகோ ரபா. பயத்தால கட்டப்பட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு. ஓ ரிஷபா லோகோ ரிஷபா லோ ரபா ரிகல பாபா பாபா பா ரிஷபா லோகோ ரீரா கர பாலா சந்தா ரபா ரிகல பாபா. ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அக்கினி இயேசுவின் நாமத்தில் நான் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுது பற்றிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லிடு. போடும் ஆண்டவரே, அக்கினி போடும். ஒவ்வொரு எரியட்டும், பிள்ளைகள் எழும்பி எரியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையில ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் எழுப்புதல் எங்களுக்கு வேண்டும். இந்த சபையில் எங்களுக்கு வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பெரிய அற்புதம் நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும், ஒவ்வொருக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். வாய்த்தது சத்தமா தயவுசெய்து வாய் தருது என்னோட ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து நல்லா கரலை தட்டி ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. Hallelujah. அபிஷேகத்தால் நிரப்புகிற தேவன், ஒரு வித்தியாசமான அபிஷேகம் இன்னைக்கு, வித்தியாசமான அபிஷேகம். பிசாசை அழிக்கிற அபிஷேகம், பிசாசின் கிரை அழிக்கிற அபிஷேகம், எல்லா கட்டுகள் அழிக்கிற அபிஷேகம் இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்குது. எல்லாம் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இன்னைக்கு, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த அதே டெலிவரன்ஸ் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு டெலிவரன்ஸ் இன்னைக்கு. ஓ ரஷாக ரபா பாபா பாபா ரீரா பாலா ரபா லபா ரபா லபா லபா. ஹalleluya. Thank you Holy Spirit. ஹalleluya. எங்க ஆவியான உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆவிய நமக்குள்ள இருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு. ரஷிக ரபா பாபா ரீரபா. பயந்து வாழ்ந்து கொள்ளுகிறீங்க, சில பேர் பயந்து வாழ்ந்து கொள்ளுகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் பயத்தினா விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பார்க்க போகிறவர்களுக்கும் ஒரு பெரிய விடுதலை. ஹalleluya. ஓ ரஷாகா ரபா லபா ரபா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சரணடைங்க. சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்கள் நான் செய்யணும் சொல்லுங்க. வாழ்த்து சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சந்தல பல சிகர பாபா பா ரீரா பல சந்தரபா. God wants to do something new in your life. ஓ ரஷபா. கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ. ஷக்கல பாபா ரிக்கரபா. அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஓ ரஷாகா ரபா லபா ரபா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எங்க மத்தியில் அசைவாடுக்காக நன்றி, எங்களுக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம், வாசமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தெல்லாம் கேட்டு ஜெயித்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரை. இனிமே நாங்க தோற்று போனதில்லை, எப்பொழுதுமே நாங்கள் ஜெயம் எடுத்த பிள்ளைகள் தான், இது ஆண்டவரே என்னோட பிள்ளைகளுக்கு இது நீங்க பேசுங்க. ஆழமான உள்ளத்துல இறங்கட்டும் ஆண்டவரே, அவங்களுக்குள்ள இறங்கட்டும். நான் ஜெயித்தவன் இறங்கட்டும், அவங்க அறிக்கை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் செய்து விடுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் ஆவியானவர் பேச சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்ட சப்ஜெக்ட் தான், பட் இருப்பினும் இதுதான் பேச சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அழைத்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லைங்களா? வாக்குத்தத்தம் பண்ணி 12 கோத்திரத்தை உருவாக்கினார். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து வெளியில் கொண்டு வந்தார் இல்லைங்களா? கொண்டு வந்து பாருங்க, அவங்க 11 நாளில் போய் சேர முடியும். ஆனால் கர்த்தர் எப்படி நடத்தினார் என்று பார்க்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஸ்டோரி. பட் இருப்பினும் கர்த்தர் ஆவியானவர் இதைத்தான் பேச சொன்னார். இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுங்களா? கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எந்த மனுஷன் எந்த பணம் நம்ம நடத்தாது, கர்த்தர் தான் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே நல்லா கேட்டுக்கோங்க, கர்த்தர் தவிர வேற யாரும் நம்மை நடத்தவும் முடியாது. கர்த்தர் தான் நடத்துகிற தேவன், கர்த்தர் தான் போஷிக்கிற தேவன், கர்த்தர் தான் உருவாக்கின தேவன், கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் அவர் வருகையில எடுத்து செல்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய தேவன், சமாதானத்தின் தேவன். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் நமக்காக யுத்தம் செய்து எப்போதுமே வெற்றி கொடுக்கிற தேவன். நீங்க மறக்கவே கூடாது. நாங்க தோத்து போனோம் அல்ல சொல்லுங்க. பிசாசு சொல்லுவான், என்னத்தை கண்ட, இயேசுவை ஏத்துக்க என்னத்தை கண்ட? புருஷன் பார்த்தா ஒரு வழியில போயின்னு இருக்கிறான், இப்படி பார்த்தா ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனை. நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாத்தையும் நேரா கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. பிசாசு அப்படிதான் சொல்லுவான். அந்த கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்றார். கர்த்தர் சொல்றார். தேங்க்யூ. உங்களுக்கு தான் வருது இன்னைக்கு வார்த்தை மறுபடியும். பயப்படாதீங்க சிஸ்டர். கர்த்தர் அதின் ஏற்ற வேலையில கரெக்டா நேர்த்தியா பூர்த்தியா செய்து நீங்க சாட்சி சொல்வீங்க. அப்படி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு தான் கொண்டு வந்தார் ஆண்டவர். கர்த்தர் கொண்டு வந்து அவர்கள் 20ஆம் வசனம், அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதோமிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த வசனம் ரொம்ப கவனமாக கவனிங்க. 26வது வசனம், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் பிரசனம் விலகி போகவே இல்லை, கூடவே இருந்தது. ஆனாலும் இந்த ஜனங்க பாருங்க என்ன பண்ணாங்க. ஓகே, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம் நான் படிக்கிறேன். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எதுக்கு அப்படி பண்ணார் பாருங்க. அவன் தன் ரதத்தை பூட்டி, 6வது வசனம், தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு 7வது பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிலும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். மறுபடியும் அவங்கள பிடித்து கொண்டு வர வேண்டும் சொல்லி போனான். எல்லாமே ஆண்டவர் எதுக்காக கடினப்படுத்தினார் தெரியுங்களா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவன் யார், கர்த்தர் யார் என்பது காண்பிக்க. அது மட்டும் இல்ல, பார்வோன் அந்த இஸ்ரேல் எகிப்துக்கு தான் ராஜா. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா, ராஜ்யங்களுக்கு ராஜா, ராஜ்யத்தை கொடுக்கிற தேவன் அவர் தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ராஜா கிட்ட அவன் சேலஞ்ச் பண்ண முடியாது, அவனுக்கு தெரியல. இப்போ பாருங்க, அந்த நேரத்தில் எகிப்தியர் 9வது வசனம் படிக்கிறேன். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் எல்லாம் வராங்க. ஃபுல்லாக படிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் அந்த கதை. எல்லாம் வராங்க. வரும்போது இஸ்ரேல் ஜனங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது? அவர் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
பாருங்க, ஓகே, 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரை இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 11வது வசனத்தில் மோசே நோக்கி எகிப்தில் பிரேத கொள்ளிகள் இல்லையா என்று முறையிடுறாங்க, கூக்குரலிடுறாங்க. ஓகே, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறாங்க. ஓகே, அப்போது வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து இருக்கும் போதே கர்த்தர் மோசையை வைத்து பெரிய பெரிய காரியம் செய்தார் இல்லைங்களா? ஓகே, 10 வாதைகள் அனுப்பினார். அதெல்லாம் பார்த்தாங்க இவங்க. பார்த்து அப்போ ஆண்டவர் என்ன, கர்த்தர் என்ன செய்தார், வித்தியாசத்தை காண்பித்தார். கோஷன் நாட்டில் வண்டுகள் வந்த போது யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22, 23. யாரும் எடுத்தா படிக்கலாம், நானே படிக்கலாம், நேரம் இல்லை, குயிக்காக படிக்கணும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோஷேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பாருங்க, அவங்க ஜனங்களுக்கும் ஒரே ஏரியா தான், கால் பேர சந்திரா எடுத்துக்கோங்க, இங்கத்துக்கும் பஸ் ஸ்டாப் கிட்டையும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே வந்து பிரச்சனை வராது, அங்கே பிரச்சனை வரும். ஏன், இங்கே நான் அவருடைய ஜனங்கள் இருக்கிறோம், அங்கே அவர் ஜனங்கள் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ பாஸ்டர் சொல்லிட்டாரு அந்த பஸ் ஸ்டாப் கிட்டலாம் கெட்டுங்களாம் அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, அப்போ பாருங்கள், ஒரே ஏரியா தான், அங்கே ஓகே வண்டுங்க வருது, ஆனால் இங்கே வண்டு இல்லை. பக்கத்து தெருவில் வண்டியா, நம்ம தெருவில் வண்டி இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். அவர் எப்பொழுதும் குவாலிட்டி உள்ள தேவனா இருக்கிறார். பிள்ளைகளை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, பொறுப்புள்ள கர்த்தர், பொறுப்புள்ள தேவன். சத்தியத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தை கொடுத்து வாக்கு மாறாத தேவன். எல்லா ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, போற இடத்துலலாம் சக்சஸ், போற இடத்துலலாம் வேலை, ஆனால் எனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் பிரச்சனை. ஏன் தெரியுமா? வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். ஹல்லேலூயா. அவன் எங்கே போகிறான், அவன் வேறு இடத்துல நோக்கி போய் கொண்டிருக்கிறான், நம்ம பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படி தான் வரும், பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை விடுவிக்கிற தேவன் நமக்கு அப்படியே விட்டுற மாட்டார், பிரச்சனை விட மாட்டார். நம்மளுக்கு எது நல்லது அந்த நேரத்தை கரெக்டாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் எல்லாமே நல்லது நல்லதுன்னு போயிடுவான். அது நம்மளுக்கு அப்படி இல்லை, கர்த்தர் நமக்கு நல்லதே கொடுப்பார். கர்த்தர் என் பிள்ளைக்கு என்ன வேணும், இப்போ நம்ம பிள்ளைக்கு என்ன வேணும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஓகே, என்ன சாப்பிட்றது அது தெரியும், ஆசைப்பட்டு அது கடைக்கு போனால் அது வாங்கி வந்து கொடுக்குவோம். ஏன்னா அது ரொம்ப பிரியப்படுது. அதே மாதிரி தான் கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன ஆசை, என் கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட வேலை கொடுக்கணும், எந்த இடத்துல வேலை கொடுக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு கரெக்டாக நேர்த்தியாக பூர்த்தியாக வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் ஜீவித்து கொண்டிருக்கிறான். நம்மளை வைத்து தான் பெரிய பெரிய காரியம் செய்வார். அவிசுவாசி கிட்ட போனாக்கா பாரு ஒன்றும் கிடைக்காது, விசுவாசி கிட்ட வந்தால் பிசாசு ஓடும், ஹீலிங் நடக்கும். ஜெபம் பண்ணால் ஹீலிங் நடக்கும், ஜெபம் பண்ணால் பெரிய பெரிய காரியம் நடக்கும், ஜெபம் பண்ணால் வேலை எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பார் கர்த்தர். இதுதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசம். அவிசுவாசி சண்டை போடுவான், நம்ம சண்டை போட மாட்டோம், நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு முட்டி தான் சண்டை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், யார்கிட்ட சண்டை போடாதீங்க, தயவு செய்து முட்டி போடுங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முட்டி தான், முட்டி போட்டு 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 காலில் வந்தாலும் சரிங்க, முட்டி போடுங்க, உங்களுக்கு வெற்றி. அது நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ முட்டி யாருன்னா உங்களுக்கு விரதமாக பேசினா ஒன்றும் பேசாதீங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. முட்டியில் அவ்வளோ பலம் இல்லை, நம்ம ஜெபத்துலேயும் முட்டிலையும் அவ்வளோ பலம் இருக்குது. அல்லேலூயா. நீ முட்டி போட்டால் பிசாசு தோத்துருவான், அதான் முட்டி போட விட மாட்டான், தெரியுங்களா? இதுதான் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீ என்னோடு கூட இருந்து என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நான் உன்னை பெரிய ஜாதி மட்டுமில்ல, நீ போற இடம்லாம் உனக்கு சக்சஸ் தான். ஏன்னா நீ கீழ்ப்படுகிற ஆவி உனக்குள்ள இருக்கும் போது தான் உனக்கு எல்லாமே சக்சஸ். கீழ்ப்படியாம ஆவி இருந்தா உனக்கு சக்சஸ் வராது. அல்லேலூயா. பாருங்க,
ஓகே, அப்போது யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஓகே 11வது வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். அன்றையும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்தில் பிரேதக்குழிகள் ஓகே இல்லையோ என்று வனாந்திரத்தில் சாகும்படி ஓகே கொண்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. 15வது வசனம் படிக்கிறேன் நான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? மோசை முறையிடுறாரு, அழுகுறாரு. ஆண்டவரே 30 லட்சம் ஜனம் வந்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே ஓகே பிரச்சனை இல்லைங்களா? 30 லட்சம் ஜனங்களை நடத்தணும்னா ஈஸி கிடையாது. ஒரு தேசத்தையே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு பாருங்க, ஓகே முறையிடுகிறது என்ன? ஓகே, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஓகே, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரில் நடந்து போவார்கள் என்று சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆவியானவர் கிட்ட சொன்னார். ஓகே, இந்த தியானிக்கும் போது வண்டியில் வந்துன்னே இருக்கிறேன் நான், இது நினச்சின்னு கூட. அப்போ ஆவியானவர் கிட்ட பேசுகிறாரு. சொன்னார், மோசே பாருங்க, எவ்வளோ கூக்குரல், எவ்வளோ சத்தம், எவ்வளோ கூச்சல். ஓகே, எவ்வளோ பேர் கன்ஃபியூஷன் பண்ணாங்க, எல்லாமே திட்டினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் எந்த சத்தத்தை அவன் கேட்கல. ஆவியானவர் சொன்னார், என் சத்தத்தை கேட்டாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னார்? ஓகே, நீ உன் கோலை எடுத்து அடிப்பான்னு சொன்ன மாத்திரத்தில் மோசே ஆண்டவர் சத்தத்தை கேட்டு வார்த்தை கேட்டு அடித்த உடனே ஓகே பிளந்துருச்சு. அல்லேலூயா. கடல் பிளந்தது, சமுத்திரம் பிளந்தது. ஏனென்றால் டூ ஆர் டை சிச்சுவேஷனில் இருந்தாங்க. அல்லேலூயா. ஒன்று சாவா இல்லை வாழ்வா, இப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்கிறேன், பிரச்சனையை விட்டுட்டு ஓகே கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவன் என்று நோக்கி பாருங்க. எனக்குள்ள வாசமாகிறார் என்று மறக்காதீங்க. கர்த்தரை நம்பி 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 நீங்க ஜெபித்து ஒவ்வொரு வசனத்தை எடுத்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த வார்த்தை வரும், ஓகே, இது ஸ்டோரி புக் கிடையாது, இது உண்மையான சரித்திரம் புக்கு, உண்மையான தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில எப்படி இருக்குதோ அப்படி நடக்கும். அதுதான் ஆவியாயும் ஜீவனாயும் எழுதின வார்த்தை இது. அன்னைக்கு மோசே கேட்டார், அதன்படி நடந்தார். சமுதிரத்தை பிளந்தாங்க. இடம் எந்த இடத்துல வழி இல்லையோ, உன் வாழ்க்கையில எந்த இடத்துல வழி இல்லையோ அந்த இடத்துல வழியை கர்த்தர் திறக்கிற தேவனா இருக்கிறார். Where there is no way, God is going to open the way. Hallelujah. பாருங்க, சமுத்திரம் வந்துச்சு. ஓகே, போக முடியல. ஒன்று இவங்ககிட்ட சரண்டர் ஆகணும், இல்லை தண்ணியில் விழுந்து செத்து போனோம். ஆனால் கர்த்தர் பிளந்தார். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. டோர் எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் டோர் க்ளோஸ், போகிற இடத்துல நடக்கிற பாதையில் முள் வந்துடுது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த முள்ளும் போது டோரும் இன்னைக்கு கர்த்தர் ஓப்பன் பண்ணுறார். எவ்வளோ டோர் க்ளோஸ் ஆகுதோ ஒரு டோர் கர்த்தர் ஓப்பன் பண்ணி அந்த ஒரு டோரில் எல்லாவற்றையும் உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழும்படி எல்லா காரியத்தை செய்கிற வாய்க்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து பயப்படாத ராஜேஷ், மனுஷனை பார்த்து பயப்படாத, ரிலிஷனை பார்த்து பயப்படாத. கர்த்தர் இன்னைக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவர் உன்னை நடத்துகிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின தேவன் அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு போஷித்துக் கொண்டு திருந்தோறும் பாதுகாத்து வழிநடத்தி எந்த மந்திர சூன்யம் பில்லி சூன்யம் எதுவும் நம்ம கிட்ட நெருங்காது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அக்கினி நம்ம சூழ்ந்து இருக்குதுங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. இப்போ பாருங்க, டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? தூக்குனார். பரலோகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்க கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் அன்னைக்கு சிவந்த சமுத்திரப்படி நிற்க வச்சார். இந்த ராஜ்யத்தை தெரியணும், இந்த உலகம் எல்லாம் தெரியணும், இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர், நான் தான் கர்த்தர், நானே தேவன், என்னை அல்லாமல் வேறு தேவன் இது செய்ய முடியாது, வேறு தேவன் இல்லை என்று சேலஞ்ச் பண்ணார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருன்னா பண்ண முடியுமா? என்ன மாதிரி சயின்டிஃபிக் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அது பண்ண முடியுமா?
எதுவும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உருவாக்கினார், கர்த்தர் தான் பிளக்க முடியும், கர்த்தர் தான் செய்ய முடியும், கர்த்தர் தான் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு இது சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகே, அப்போ பாருங்க, எல்லா ராஜ்யம் இருக்குது, எல்லா ராஜ்யத்தை ஆள்றாங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29 மாநிலம் இருக்குது, 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. உலகத்தை பார்த்தா முழு உலகத்தில் அவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் எல்லாத்துக்கும் ராஜா ஒருத்தர் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பரிசுத்த தேவன், வல்லமுள்ள தேவன், நீதியின் தேவன், நீதி நடத்துகிற தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிற தேவன், நம்மையும் பாதுகாக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்குள்ள நீங்க உண்மையா உத்தமனா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எந்த கஷ்டம் வராதுங்க. ஜனங்களுக்கு கஷ்டம் வரும், அவிசுவாசிகளுக்கு கஷ்டம் வரும், உலகத்துக்கு கஷ்டம் வரும், உலகத்துக்கு பஞ்சம் வரும். ஆனால் கிறிஸ்தவனுக்கு பஞ்சமே இராது. ஏனென்றால் சாரிபாத்தையும் தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா எலியாவை போஷித்த தேவன் உண்மையானால் என்னையும் உங்களையும் போஷிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மை போஷிக்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். என்றைக்கும் பயப்படாதீங்க, பயந்து பயந்து வாழாதீங்க, வெறும் பாடல் மட்டும் பாடாதீங்க, பயம் இல்லை. உண்மையாக எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பதான் நீ உண்மை உள்ள கிறிஸ்துவனா வாழ முடியும். இல்லைன்னா உன்னை ஏறி மேய்ச்சிருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. பிசாசு அப்படி தான் பார்க்குவான். பயம் ஃபர்ஸ்ட் பயம் கொண்டாடுவான், பயம் கொண்டாந்து டிப்ரெஷன் கொண்டு வந்து உன்னை அழிக்க பார்க்குவான். தேங்க்யூ. கிதியோனை பாருங்க, நேரம் இல்லை, கிதியோனை பாருங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11, 12, 13 வசனம். தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா. யாரும் எடுத்தா கொஞ்சம் படிக்கலாம். கிதியோன் நியாயாதிபதி 6வது அதிகாரம் 11வது வசனம் அப்படி சொல்கிறேன். ஓகே, ஏதாவது இங்கே பார்த்தீங்க பாருங்க. ஓகே, எமோரியர் இவங்க இஸ்ரேல் ஜனங்க விக்கிர ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருந்ததும் ஓகே தேவனை மறந்துடுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒப்பு கொடுத்துறாரு எமோரியருக்கு. ஒப்பு கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே எமோரியர் சரியா இவங்க எல்லாம் வெளிச்செல்லாம் போட்டு கரெக்டாக அறுக்கிற நேரத்தில் அவங்க பிடிங்கின்னு போயிடுவாங்க. பிசாசு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பிடிங்கின்னு போயிடுறான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்குது. ஓகே, கைக்கு வருது, வாய் கட்டுறது இல்லை, கீழே அப்படியே வந்துடுது. இவ்வளோ தூரம் போகிறீங்க, டக்குன்னு கீழே வந்துடுது. பிசாசை எல்லாம் எடுக்கிறான். ஏன் தெரியுங்களா, நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியில் கர்த்தருக்கு உண்மையாக இல்லை. கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வேற சபைக்கு வந்தால் போதாது, உண்மையாக உத்தமனாக வாழும்போது எனக்கு சேர்த்தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்தான். நம்ம உண்மையாக வாழும்போது தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஓகே 6வது அதிகாரம் 14 வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் ஓகே அபியேசிரியான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாரி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியாளின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமமாக போரடித்தான். அப்போ கர்த்தருடைய தூதன் பார்த்து சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலிப்பா, ஓகே உன்னை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், எமோரியரிய முறியடிப்பேன். அது படிக்கிறது நேரம் முறியடிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஓகே என்ன, அவன் பயந்தாங்கோலி இருக்கிறதெல்லாம் சொல்கிறான். என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் பயந்தாங்கோலி, எனக்குள்ள பிரச்சனை, அப்படி பயந்துவான்லாம் சொல்கிறான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்றைக்குமே உங்கள் வீக்னஸ்ஸு அதை பெருசாக பார்க்காதீங்க. கர்த்தருக்குள்ள உங்கள் வீக்னஸை அவர் ஸ்ட்ராங்காக பண்ணிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிதியோனை எதுக்காக அழைக்கிற நினைச்சாரோ அதை நிச்சயமாக என்ன செய்தார், அதை முடிவு சரி அதை ஃபுல்ஃபில் பண்ணார். அதே மாதிரி தான் எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைத்தாரோ அதை நிறைவேற்றாதவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நான் ஒன்று சரி, நான் ரொம்ப சின்னவன், எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு சொல்லாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரியா, எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறார் பாருங்க, ஒரு 2 வருஷம் படித்து நான் முடிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே?
இப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு மீதியானர் கையில் ஓகே எங்களை ஒப்பு கொடுத்தார். மீதியானர் கைக்கும் பாருங்க தப்புவிக்கிறதுக்கு சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை அனுப்புகிற தேவன் தான் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ உங்களோடு அவர் கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்க பராக்கிரமசாலி. சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. கிறிஸ்துவுக்குள் நான் பராக்கிரமசாலியா? ஹல்லேலூயா. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர் சொல்றார், பாருங்க, இவன் எல்லா வீக்னஸ் சொல்றான். என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் பண்ண முடியாத ஆண்டவரே அப்படி சொல்றான். இன்னும் கூட நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு ஜபிக்க முடியாது, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறது, இங்கே போனோம், பிள்ளைங்களை கூட்டணும்னு, அவங்கள கூட்டணும்னு, இவங்கள கூட்டணும்னு சொல்லினே இருக்காதீங்க. அல்லேலூயா. அப்போ சொல்கிறார் பாருங்க, அது கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்று சொல்லி அதே மாதிரி முறியடித்து ஓகே பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நேரில் முடிக்கிறேன் நான் இப்போ. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, கர்த்தரே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. மோசே நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினார், கிதியோனை நடத்தினார். கிதியோன் சொன்னால் என்னால் பண்ண முடியாது, இது இல்லாததெல்லாம் சொல்லியிருந்தான் அவன். ஓகே, பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வீக்னஸை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீக்னஸை என்றைக்கும் பார்க்க மாட்டார். ஓகே, ஏன்னா வீக்னஸ் இருந்தால் உங்களுக்கு தூக்கிக்க மாட்டார். அவருக்கு தெரியும் உங்களை வச்சு என்ன செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களை வச்சு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் செய்வார், வெளியில் செய்வார், ஊழியத்தில் செய்வார், போகிற இடத்துலலாம் செய்வார். நிச்சயமாக கர்த்தர் உன்னை நடத்துவார், வாளாக்காமல் தலையாக்குவார். நீ எல்லாத்தோடு நான் சின்னனா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? கர்த்தர் எல்லாத்தை விட பெரிய ஸ்தானத்தை நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நான் சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தகப்பனே, பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துகிற தேவன். ஒரே ஒரு வசனம் படிக்கிறேன், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். நான் படிக்கணுமாச்சு, அதை மறந்துட்டேன். ஓகே, பாருங்க, யாத்திராகமம் 13:3, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஓகே, கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஏன் யுத்தம் இல்லை ஆண்டவரே? உம்முடைய யுத்தம் ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு எல்லாம் நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, என்னென்ன குறை இருக்குதோ, குறையெல்லாம் நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ. அன்னைக்கு மீதியானர் எப்படி ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை கையிலிருந்து எல்லாம் பிடிங்கின்னு போனாங்களே, இன்னைக்கு பிசாசானவன் என்னென்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறானோ அந்த பிரச்சனைலாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போகட்டும். பிசாசின் கரங்களை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே, மக்கு நன்றி. Let's all clap our hands and thank God. It is our God who leads us. Amen. Hallelujah. கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்துகிற அழகாக கர்த்தர் பேசியிருக்காரு. இந்த வேளையில் நம்ம ஜெபம் முடிச்சுட்டு அப்புறமா பிள்ளைங்க வந்திருக்காங்க, அந்த எக்ஸாம் ப்ரேயர் அப்பா பண்ணலாம். நம்ம நாளைக்கு இருக்குது எக்ஸாம் ப்ரேயரு, 3 மணிக்கு நாளைக்கு எக்ஸாம் ப்ரேயர் இருக்குது, நாளைக்கு வந்துடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Lord. Thank you, Master. நன்றி Thank you, Master. Thank you, Lord. நன்றி Lord, in கர்த்தாவே. spite of your children murmuring, Master, you எல்லாரும் still, கண்களை மூடி இந்த ஜெபத்திற்கு கூட எங்களோடு கூட செபியுங்கள். in spite of so many murmurings, Lord, you still brought your children out from the land of Egypt into the promised land. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே முறுமுறுத்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு நீர் கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. Lord, you brought the generation into the promised land. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே தலைமுறைகளை கர்த்தாவே கானான் தேசத்திற்கு நீர் கொண்டு போய் சேர்த்தினீர் ஐயா. And this evening, Lord, even as we have murmured against you, we ask of you to forgive us. ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் முறுமுறுத்திருந்தால் இன்றைக்கு எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் There are ஐயா. many times we have
cursed our family, Master. ஆண்டவரே அநேக முறை எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் சபித்திருக்கிறோம் ஐயா. We have told that my father is not good, my mother is not good, my brother is not good, my sister is not good, my neighbors are not good. We have been complaining. This evening, Master, we ask of you to forgive us. அப்பா தேவனே, என்னுடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தாவே இதோ கர்த்தாவே நல்லவர்கள் அல்ல என்று சொல்லி அவர்களை குறித்து நாங்கள் குறை கூறி இருக்கலாம் ஐயா. இந்த வேளையில் எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. Even as we call upon your name, we ask of you to forgive us, Master. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே நாமத்தினாலே நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம் கர்த்தாவே, நீர் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. And Lord, we are ready to take part at your table tomorrow, Master. ஆண்டவரே நாளைக்கு கர்த்தாவே உம்முடைய திருவிருந்திலே பங்கு பெற நாங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறோம் ஐயா. We thank you, Lord, for we are a privileged people to take part at the table. ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்கள் கர்த்தாவே அந்த திருவிருந்து மேசையில பங்கு பெற. Continue to bless us. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. We give you all the glory, Master. ஆண்டவரே துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம அனைவரும் இந்த வேளையில நாளைக்கு திருவிருந்துக்காக ஆயத்தமாகலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம நாளைக்கு யாரெல்லாம் திருவிருந்து எடுக்கிறீங்களோ அவங்க தயவு செஞ்சு உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுங்க. திருவிருந்து கொடுக்கிறவர்களும் ஊழியக்காரர்களும் கூட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் வந்துட்டு இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி இருந்தாலும் கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை இதோ விடுவிக்க கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென் ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் செங்கடல் பக்கமாக எகிப்தியரை அழைத்து வந்தார்? அவர்களை வனாந்திரத்தின் வேறு பக்கமாக அழைத்து கொண்டு போயிருக்கலாம். அப்படி போயிருந்தால் அவர்கள் இதோ அந்த எகிப்து பார்வோன் கையிலே அவர்கள் சிக்கி கொண்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இதோ செங்கடல் வழியாக கொண்டு வந்து செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த யுத்த வீரர்கள் மரித்து போவதற்காக அந்த செங்கடல் பக்கமாக கொண்டு வந்தார். அந்த செங்கடலை இரண்டாக கர்த்தர் பிளந்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன உடனே அந்த எகிப்தியர்கள் அதில் மூழ்கி அடித்து கர்த்தர் அவர்களை இதோ முறியடித்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்கினார். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டை இதோ யுத்தக்களமாக மாற்றி இருக்கிற உங்கள் அநேக காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் அவர்களை அந்த சத்ருவாண்டிய கிரியைகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். ஆமென். அதற்காக ஒரு செங்கடலை கர்த்தர் பிளக்க போகிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் இடத்துல கேளுங்க, கர்த்தாவே எனக்குள்ளாக ஒரு செங்கடலை கர்த்தாவை பிளக்க வேண்டும், என்னுடைய சத்துருக்கள் என்ன பண்ணணும், முறியடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பொழுது பிறகு நம் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தாவை நான் செய்த பாவங்களை மன்னியுங்க என்று கேட்கும்பொழுது அவர் கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை கண்டிப்பாக சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வேளையில் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எனக்கு ஒரு தீர்வு இன்றைக்கு காண வேண்டும் என்று சொல்லி நீங்க கர்த்தரோடு கூட பேசுங்க. கர்த்தரோடு கூட பேசுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக பிரச்சனைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்கிறதே என்ற ஒரு பிரச்சனை உண்டு கர்த்தாவே. படிக்க முடியவில்லை என்ற பிரச்சனை இருக்கலாம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன்கள் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தாவே பிரச்சனையாக நின்று கொண்டு இருக்கலாம் ஐயா. வேறு கர்த்தாவே அயல்வாசிகள் கர்த்தாவே ஆண்டவரே பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இடத்திலே பிரச்சனையாக இருக்கலாம். எப்படியாக அநேக பிரச்சனைகள் உண்டு. அதனால் ஆண்டவரே ஆயத்தப்பட முடியாத படிக்க அவர்கள் சிந்தனைகள் கர்த்தாவை சிதறிக் கொண்டிருக்கிறது. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் விலகி போ என்று நான் கட்டளை இடுகிறேன். ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம் இவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டு கொள்ளட்டும் இந்த வேளையில கர்த்தாவே. நீர் அப்படியாக பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இப்பொழுது எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த போகிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஐயா நாளைக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஏதோ திருவிருந்திலே பங்கு பெறுவதற்காக இன்றைக்கு எங்களை பரிசுப்படுத்திக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. நாங்கள் எதற்காக ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறோம் என்றால் கர்த்தாவே நாங்கள் அபாத்திரமாய் நாங்கள் எடுக்கக்கூடாது ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இதோ இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குற்றப்படுத்துகிறவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன்
கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காத படிக்கத்தான் இந்த ஆயத்த கூட்டம் நாம் வைத்திருக்கிறோம் சபைக்கு. ஆனால் அநேகர் வந்து ஆயத்தப்படாத படிக்க இதோ இருக்கிறார்கள். மிகவும் வருத்தமான ஒரு காரியம். வர முடியாதவர்களை, வியாதிப்பட்டு மற்ற காரியங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஆனால் இதோ அநேகர் வராத படிக்க இதோ தடைப்பட்டு நின்று இருப்பது சத்ருவானவன் செய்தது. அபாத்திரமாய் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய சரீரங்கள் பலவீனப்படும், வியாதிகள் உங்களை பிடிக்கும், மரணம் உங்களை தாக்கும். அப்படி இருக்காது படிக்க நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா, என்னை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. நாளைக்கு நான் வந்து ஆண்டவரே திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் கர்த்தாவே, என்னை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே என்று சொல்லி இந்த வேளையில் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆன்லைனில் பார்த்து கொண்டே இருக்கிறவர்களும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா தேவனே என்னை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. பங்கு பெறுகிறவர்களும் கொடுக்கிறவர்களும் கூட இதோ இந்த வேளையில் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு நாம் அற்புதத்தை காண்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு அற்புதத்தை காண்பதற்காக இதோ நீங்கள் எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா தேவனே இயேசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவிலே சகலத்தையும் செய்து முடித்தீர் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தா முள்முடி எங்களுக்காக தரிக்கப்பட்டது கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே அந்த முள்முடி தரித்து நீர் சாபத்தை எங்களுக்கு போக்கினீர் ஐயா. முதுகிலே அடிகளை கர்த்தாவை சுமந்து ஐயா ஆண்டவரே எங்கள் வியாதிகளை குணமாக்கினீர் கர்த்தாவே. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே உம்முடைய கர்த்தாதி கர்த்தனே கரத்தில் அடங்கி இருக்கும் ஐயா, உம்முடைய பாதையிலே நடக்கும் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக பாடுபட்டீர் ஐயா, அதற்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக நீர் சிந்தினீர் ஐயா. எங்கள் பாவங்கள் கழுகப்படுவதற்காக இந்த வேளையிலே நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க என்று கேட்கிறவர்களுக்கு நீர் கண்டிப்பாக மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுக வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாதி கர்த்தனே, ஸ்தோத்திரங்கள் ஐயா. எங்களுடைய பாவங்களை இந்த வேளையிலே கர்த்தாவே நீர் மன்னிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தா மனஸ்தாபப்படுகிறோம் கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரிங்க, வெண்மையாக்குங்க கர்த்தாவே. இந்த பாவங்களை நாங்கள் திரும்ப செய்ய மாட்டோம் என்று முடிவெடுக்க பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யுங்க கர்த்தாவே. இன்றைக்கு நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே எந்த வேளையில தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஐயா ஆண்டவரே பாவத்தை கழுகி கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்குங்க கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. எதற்கென்றால் எங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய், உம்முடைய பரிசுத்த சரீரத்தின் மூலமாய் நாங்கள் காண வேண்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே, நன்றி ஐயா. சொல்லுங்க கர்த்தாவே, எனக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்ததை நாளைக்கு நான் காண வேண்டும், அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே என்று சொல்லி. ஏனென்றால் இத்தனை நாட்கள் நாம் காணவில்லை அந்த காரியங்களை. கர்த்தர் கண்டிப்பாக அதை காணும்படியாக செய்ய எத்தனை பேருக்கு விருப்பம் இருந்தால் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். இதோ 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், இது 2ஆம் அதிகாரம் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 8ஆம் 9வது வசனத்தில் எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கென்று கர்த்தர் அவருடைய சரீரத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நீங்கள் காண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகத்தை வைத்திருக்கலாம், உங்களுக்கு இதோ வேலைகளை வைத்திருக்கலாம், உங்களுடைய படிப்புகளுக்கு ஜெயத்தை வைத்திருக்கலாம், உங்களுடைய பணக்காரியத்தில் ஜெயத்தை வைத்திருக்கலாம், ஆவிக்குரியான கண்கள் திறப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கென்ற கர்த்தர், நமக்கென்ற கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் அந்த கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் உங்களை ஆயத்த
ஆயத்தப்படுத்தி கொண்டால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்தலோமியா அம்பாலா ஷலா தரா 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 ரகஷா. அன்னி பாஷை பேச தெரிஞ்சவர்கள் அன்னி பாஷையில பேசுங்க. ஓ ரபா 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 பரி சாந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌடராக தந்ததார ராபா சிக்கலவரி எந்திரிய சாந்தலோமியா. எங்களுடைய கண்கள் நாளைக்கு கர்த்தாவை காண வேண்டும் ஐயா. அதற்காக இன்றைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தது ஐயா. சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் நாளைக்கு காண வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரியான கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரியான செவிகள் திறக்கப்படட்டும். எங்கள் இருதயங்கள் கர்த்தா தோன்றும்படியாக செய்தல்ல வேண்டும் ஆயிடுச்சு. ஓ ஷக்கலமல ஷக்கரே குர பிரைசி மாஸ்டர் ரெகராந்தரிய சாந்தலோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்ததார ராபா சிக்கலவரி எந்திரிய சாந்தலோமியா அபலா ஷலா அபலா ஷலா அபலா ஷலா அபலா ஷலா தரா 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 ரகஷா. ஆமென் 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 ஆமென். போதல கங்கல கௌலம் காலம் ஓ ரம்பா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நாளைக்கு கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்ததை காண போகிறோம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய சரீரத்தை உண்டு, கர்த்தருடைய ரத்தத்தை நாம் குடித்து இதோ நாம் நமக்கென்று வைத்திருக்கிறதை காண போகிறோம். ஆமென் கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஐயா, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சத்துருவானவன் கர்த்தாவே இதை கர்த்தா மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடந்து அப்புறப்படுத்துகிறேன் கர்த்தாவே. விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே, விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி, வருத்தத்தை எங்களிலிருந்து எடுத்து போட்டதற்காக நன்றி, கவலைகளை நீக்கி போட்டதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு புதியதை செய்ய போகிறதற்காக நன்றி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கர்த்தாவே எங்களுக்கு புதியவைகளை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சரீரத்திலே வல்லமை உண்ட கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்திலே வல்லமை உண்ட கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் இந்த காரியத்தை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளைக்காக நீர் ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. யாரெல்லாம் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் நீர் கர்த்தாவே ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி. அபாத்திரமாய் யாரும் வந்து எடுக்காத படைக்க கர்த்தாவே நீர் தடை செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தா. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஐயா. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் கர்த்தா அபாத்திரமாய் எடுத்து வியாதிக்குள்ளாக மரணத்திற்குள்ளாக போகாத படைக்க நீர் பாதுகாக்க வேண்டுமாயிடுச்சு பேக்கன் ஐயா, பொறுப்பேற்க வேண்டுமாயிடுச்சு பேக்கன் ஐயா. அப்படியாக கர்த்தா உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்தணும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. அப்பா தேவனே உமக்கு நன்றி 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 கர்த்தா. ஆதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையில் இதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அம்மு சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதோ வாணியினுடைய கணவன் சொக்கருக்காக செபிக்கிறோம். பிறகு மீனா சிஸ்டர் குடும்பத்திற்காக நம்ம செபிக்கலாம் இந்த வேலையில். அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில் ஐயா ஆண்டவரே மீனா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஏதோ கர்த்தாவே ஆண்டவரே சத்ருவானவன் கர்த்தா அவர்களை தோற்கடிக்க நினைத்தான் ஐயா. ஆனால் ஐயா உம்முடைய வாக்கு தத்தம் உண்டு அவர்களுக்கு. ஆண்டவரே ஏசாயா 54:17 கர்த்தாவே உனக்கு எதிராக எழுந்திருக்கும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும் என்று நீர் அப்படியாக வாய்க்காதே போக செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஏதோ தடைகளை உடைத்தெறிகிற தேவன் மகளுக்கு முன்பாக கடந்து சென்று ஆண்டவரே நீர் ஜெயத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. நீர் ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இனி இப்பேற்பட்ட காரியங்கள் அணுகாத படிக்க ஆண்டவரே இதோ கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே அந்த நபர்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் குடும்பத்திலிருந்து விலக்குகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வீட்டுக்கு நீர் ஒரு முடிவு கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா, ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா.
யாரெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு எதிராக குழி பறிக்கிறார்களோ ஆண்டவரே, இதோ ஆமான் கர்த்தா மொர்தெகாய்க்கு ஆண்டவரே அவன் கர்த்தா குழி தோண்டினான் ஐயா, ஒரு தொழுமரத்தை கட்டினான் ஐயா, அவன் அதிலே மாண்டு போனான் ஐயா. அப்படியாக கர்த்தாவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே தொழுமரத்தை வைக்கிறவனுக்கு அந்த தொழுமரம் அவனுக்கே போய் சேரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். சத்துருவானவன் தோற்று போகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் கர்த்தாதி கர்த்தனை எங்களுக்கென்று ஆண்டவரை யுத்தம் செய்கிற தேவன் ஐயா. உம்முடைய மிகாவேல் தூதர்களை அனுப்பினதற்காக நன்றி ஐயா. எங்களுக்கு முன்னதாக அவர்களை கடந்து செல்லும்படியாக செய்ததற்காக நன்றி ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. அம்மோ சிஸ்டருக்கும் ஆண்டவரே அந்த ஆபரேஷனை சக்சஸ் பண்ணதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சொக்கனையும் தொடுங்க கர்த்தா, அந்த மகனை உருமாற்றுங்க கர்த்தாவே, ரட்சிக்கப்படச்சும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் ஐயா. இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்கள் ஐயா, ஒவ்வொருத்தரும் தொட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இதோ கர்த்தாவே சங்கீதம் 120வது வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக சென்று ஆண்டவரே அவர்களுக்கு சுகம் கொடுக்கட்டும் ஐயா. வாழ்வு நின்று மீட்டெடுத்து அவர்கள் நாளைக்கு கர்த்தாவே வந்து கர்த்தாவே இந்த திருவிருந்திலே பங்கு பெற நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ஏனென்றால் உம்முடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்காய் நன்றி கர்த்தாவே. விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்து நிற்க, ரட்சிப்பிலே நிலைத்து நிற்க உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதனால் தான் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உம்மை நினைவு கூறும்படியாக செய்ய சொல்லி இருக்கிறீர் ஐயா. நாங்கள் நினைவு கூர்ந்து செய்யும் பொழுது நீர் எங்களை நினைவு கூறுகிறீர் ஐயா. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எல்லாரையும் பொறுப்பேற்று கர்த்தாவை சுத்திகரித்த கிருபைக்காக நன்றி. நாளைக்கு திருவிருந்து ஆராதனை நீர் பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நீர் வல்லமையா இந்த இடத்துல இறங்கி நாளைக்கு கர்த்தாவே புதியவைகளை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எல்லாம் புதியதாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா பார்த்து தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம். ஸ்துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. அமேன் அமேன். ராஜேந்திர சிங் ஓகே ஆமாம் ஓகே. ராஜேந்திர சிங்குக்காக நம்ம ஜெபித்தோம். ஹஸ்பண்ட் ஜோசப் ஓகே. அந்த பிரதருக்காக நம்ம ஜெபித்தோம். அவங்க வந்து சீரியஸாக இருந்தாங்க, வென்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். அது இன்னொரு பைப்பை வச்சுருக்குறாங்க, அதை கூட எடுக்கணும். அதற்காக நான் ஜெபிக்கலாம். நம்ம கண்டிப்பாக கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவார், அவரை உயிரோடு கூட கொண்டு வந்து சாட்சியாக கர்த்தர் நிறுத்த போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் கர்த்தரை அறியாத ஜனம் தான் இருப்பினும் நம்ம சொன்னதை கேட்டு அவர் அந்த காரியத்தை செய்து விசுவாசித்ததினால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிறகு பிளஸினுடைய கணவர் ஜோசப் அவருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது வந்து மிகவும் ரொம்பவே அவருடைய உடல் வந்துட்டு பாழாகி இருக்கிறது. அந்த யூரின் பிளாடர் மேலே அந்த லிவர் வந்து மேலே ஓவர்லாப் ஆகிட்டு இருக்குது. பாதி லிவர் தண்ணி நிரம்பிட்டு இருக்குது. அந்த லங்ஸும் போயிட்டுருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் ஆகிருக்குது சரீரத்திற்குள்ளாக. அது வந்து அந்த என்னது பித்தப்பைன்னு சொல்லுவாங்க, அது அழுகி போயிருக்குது. இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆகிருக்குது. அதை எடுத்து போட்டால் அவங்க அது ஃபுட் பைப்பு தான் வைக்கணுமாவும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்குது. அவருக்காக இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் ஐயா. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஆண்டவரை உருவாக்கின தேவன் நீர் ஐயா. அவர்களை உருவாக்கின தேவன் நீர் கர்த்தாவே. எந்த வேலையில கர்த்தாவே ராஜேந்திர சிங் ஆண்டவரே பிரதரை உமது கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் அந்த மகன் மேல் இரக்கத்தை பாராட்டி வென்டிலேட்டரிலிருந்து வெளியே கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து வாய் நடத்த வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. அதிலிருந்து வெளியே கொண்டு வர நீர் வல்லவராய் இருக்கிறார் ஐயா. சங்கீதம் 120வது வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. மகனை அழிவு நின்று நீர்
மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. அற்புதத்தை செய்கிற தேவ தூதர்களை அனுப்பினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைப்பட பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா தேவனே, ஜோசப்பிற்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் கர்த்தாவே. மகன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு அங்கங்களினால் செய்த பாவங்களை மன்னிங்க. உம்முடைய இரத்தத்தினால கழுகுங்க, சுத்திகருங்க. உம்முடைய கிருபையை நீர் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அந்த சரீரத்திற்குள்ளாக என்னென்ன கர்த்தாவே பாழாகி கொண்டு இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் நார்மலாக என்று சொல்லி நாங்கள் கட்டளை இடுகிறோம். எந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. அந்த மகனை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உயிர் கொடுத்தால் ஐயா, ஆண்டவரே சுகம் கொடுத்தால் ஐயா, அந்த மகன் உமக்கென்று மாத்திரம் தான் ஜீவிக்க வேண்டும் ஐயா. அதற்காக நீர் ஆயத்தப்படுத்தி நீர் கர்த்தாவை சுகத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அப்படியாக கர்த்தாவே இந்த காரியத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி. பிளஸிக்கும் பரிபூர்ண ஒரு சுகம், ஆரோக்கியம், பலனை நீங்க தாங்க கர்த்தாவே. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக காரியங்களை வாய்க்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே நீர் கர்த்தாவே பரமவேதியராக இவர்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. நாளைக்கு திருவிருந்து ஆராதனை நீர் கம்பீரமாய் நடத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அதற்காக எல்லாரும் இன்றைக்கே நீர் ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கே சபை மக்களை தட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாளைக்கு ஓய்வு நாள், அதுவும் இதோ திருவிருந்து ஆராதனை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக உணர்வை கொண்டு வந்த கர்த்தாவே நீர் அவர்களை தட்டி எழுப்பி ஐயா ஆயத்தப்பட வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஏரியாக்களிலும் இருக்கிற எல்லையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முந்தி கட்டி முறியடித்து நாங்கள் ஜெயமடைக்கிறோம் ஐயா. சண்டையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முந்தி கட்டுகிறோம் கர்த்தாவே. தண்ணீர் வந்து அநேக ஃபங்க்ஷன்கள் வந்து தடை செய்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் முந்தி கட்டி முறியடித்து ஜெயமடைக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சந்நிதியிலே வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அக்னியை இறக்கினதற்காக நன்றி ஐயா. சத்ருவாண்டிய கிரியைகள் சுட்டெரிக்கப்படட்டும் கர்த்தாவே. மாம்சத்தின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படட்டும் இந்த வேளையில் ஐயா. ஆண்டவரே, உயிர் பெறட்டும் மக்கள் கர்த்தாவே, பலப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு ஓடி வரட்டும் ஐயா. ஆண்டவரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கட்டும் ஐயா. உம்முடைய சரீரத்தையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தையும் கர்த்தாவை பங்கு பெற அவர்களை அழைத்து கொண்டு வாங்க ஐயா. ஆண்டவரே, அவர்கள் தகுதிப்படுத்திங்க இந்த ராத்திரி வேளையில் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தோடு கூட வந்து கலந்து கொள்ளட்டும் ஐயா. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நன்றி. பரலோகம் இந்த வேளையில கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஆண்டவரே இதோ அநேக சேனையின் தூதர்களை அனுப்பி எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். பரலோகம் எங்களோடு கூட இணைக்கப்பட்டு ஆண்டவரே காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. எங்களை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்கு நன்றி ஐயா. சுதி கனம் மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா தேவனே உமக்கு நன்றி ஐயா. Loving Heavenly Father, we thank you, Lord, for preparing us this day. ஆமென். அப்பா பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். If the rapture happens, Lord, we all want to come with you, to be with you forever, Lord. அப்பா தேவனே, இரவிலே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. Thank you, Lord, for calling us your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி. Thank you for leading us. Thank you, Lord, for the battle is yours and the victory is ours. அப்பா தேவனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர். ஆண்டவரே, யுத்தம் உம்முடையது, வெற்றி எங்களுடையது கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென் ஆமென். Now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. God bless you. Happy Women's Day.